So hello நண்பா, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போவோட flagship phone Find X8 series இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. ஃபிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா நவம்பர் 21 லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த Find S series எதுக்குமே இந்தியன் ரீஜன்ல வரவே இல்ல. ஆனா அந்த Find Flip மட்டும் கொண்டு வந்தாங்க. அந்த Flip phone கொண்டு வரதுக்காகவே இந்த Find series வந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல இனி வரப்போகும் காலங்களிலும் இந்த Find series வரப்போகுதுனே சொல்லலாம். ஒரு ஓப்போல ஒரு Find series ரொம்ப முக்கியமான சீரிஸ். அந்த சீரிஸ்ல இந்த X8 இந்த வருஷம் 2024ல எல்லாரையும் ஒரு திரும்பி பார்க்க வைக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வட்டம் இந்த போன்ல நிறைய இம்ப்ரூவ்மென்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் இந்த போன்ல 2 கலர் வேரியன்ட் தான். இந்த வட்டம் எப்பவும் போல ஹாசில்பிளேயோட டயப் பண்ணி சோ 2 பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. ஒன்னு 3x இன்னொன்னு 6x கொண்டு வந்திருக்காங்க. ஹையஸ்டா 60x ஜூமிங் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 3 சோனி சென்சாரோடையும் எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் ஃபிளாக்ஷிப் போன்ல எல்லாமே எடுத்து வந்த மாதிரியும் இந்த போன்ல ஒரு 5910 amps பேட்டரி சார்ஜ் பண்ற 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது மாதிரி பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு. நல்ல பவர்ஃபுல்லான டிஸ்ப்ளே எடுத்து வந்திருக்காங்க. சோ அது போக இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான MediaTek Dimensity 9400 இந்த வருஷத்துக்கு ஃபிளாக்ஷிப் சிப்செட் MediaTekோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனா இந்த வட்டம் இந்த X8ல ஒரு நிமிஷம் எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்லைடர் கீ OnePlusல பார்த்த மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த வட்டம் இந்த கேமராவோட ஆக்ஷன் பட்டன் எடுத்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஓப்போ வந்து கியூப் பட்டன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஆப்பிள் எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு 2016ல நான் சோனி Xperia L எடுக்கும்போது அந்த கேமராக்கு செப்பரேட்டரா சோனில கொண்டு வந்தாங்க. அந்த போன் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் அப்ப 2016ல வாங்கும் போது. ஆனா இந்த வட்டம் இந்த போன்ல ஆப்பிள் எடுத்து வந்தாங்க இந்த வருஷத்துக்குரியது. அதே மாதிரி தான் இந்த வட்டம் இங்க ஓப்போவும் எடுத்து வந்திருக்காங்க. இந்த கியூப் பட்டன், அதாவது கேமரா ஆக்ஷன் பட்டன். இந்த பட்டன் மூலமா நம்மளால ஈஸியா கியூக்கா நம்மளால ஒரு போட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஜூம் இன் ஜூம் அவுட் இது மாதிரி விஷயங்களும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி இந்த ஓப்போ Find X8 Pro சீரிஸ்ல சில விஷயங்கள் இருக்கு. சோ இத பத்தி தான் நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10% இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஓப்போ Find X8 Pro பாக்ஸ் ஒரு எப்பயும் போல ரெகுலரான ஓப்போ பாக்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்கு யூஸ் அண்ட் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் அண்ட் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ Find 8X இந்த மொபைலை பொறுத்த 2 கலர் வேரியன்ட் வரப்போது ஃபிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் 21 இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்க போறாங்க. சோ தட் இந்த வட்டம் ஒரு ஃபர்ஸ்ட் டைமா Find X சீரிஸ் இன்னைக்கு இன்டர்நெட்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்த Find X7 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரைசிங்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஒரு 60K வரைக்கும் வந்திருந்தது. பட் ஆனா குளோபல்ல இன்னைக்கு இந்த போனுமே உங்களுக்கு 5299க்கு அவங்களுக்கு சைனீஸ் டாலர்ஸ்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு இந்தியன் ருபீஸ்ல பார்க்கும்போது ஒரு 65K வரைக்கும் வருது. அதாவது 65,000 அனுசரிச்சு வருது. அப்படி உள்ள சூழ்நிலை இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆகும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்னா இந்த பிரைசிங்கை காட்டிலும் உங்களுக்கு 5 to 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளோடையும். ஆனா இந்த பிரைசிங் இந்த போனுக்கு எப்படி இருந்தால் இந்தியன் ரீஜன்ல நல்ல சக்சஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு இதோட பிரைசிங் உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபர்ல இருந்து பார்ப்போங்க. இந்த வட்டம் இந்த போன்ல திக்னஸ் குறைச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸ்ல கொஞ்சம் டிசைன் வைஸ்ல உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணனால திக்னஸ் குறைச்சிருக்காங்க. சோ இதோட வெயிட்னு பார்க்கும்போது 215 கிராமும், திக்னஸ் 8.3 mm திக்னஸும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல சூப்பரான ஒரு நல்ல ஒரு கர்வியான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல 2 லேயர் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல உங்களுக்கு 4 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் டாப் கார்னர்ல உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங்கோட எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இங்க உங்களுக்கு பேக் சைட் ஃப்ரேம் பார்க்கும்போது அலுமினியமால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்லைடர் அடாப்டர் கீயும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த போன்ல கியூக் பட்டன், அதாவது ஆக்ஷன் பட்டன், அதாவது உங்களுக்கு கேமரா பட்டனும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைடு பாட்டம்ல ஆக்சுவலா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல உங்களுக்கு இந்த ஃபாஸ்டர் கிளாஸ் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் படியவே இல்லைன்னே சொல்லலாம்.
ஓவரால் டிசைன் ஃபேக்டர் அருமையா சூப்பரா அல்டிமேட்டா நல்ல ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டோட நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் Oppo Find 8X Proல டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6.78 இன்ச்ல LTPO AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட் 120 refresh rate வித் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 2.5D லைட்டடான ஒரு கர்வ் டிஸ்பிளே, பெரிய அளவுக்கு 3D கர்வ் கிடையாது, மைனரான கர்வ் டிஸ்பிளே. ஆனா எட்ஜ் டு எட்ஜ் நல்ல ஸ்ப்ரெட் அவுட் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க 1500 nits பிரைட்டரான டிஸ்பிளே வித் Dolby Vision சப்போர்ட் Quad HD+ டிஸ்பிளே. இதுக்கு உங்களுக்கு மேல கார்னிங் Gorilla Glass Victor 2 ஓட ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க டிஸ்பிளேக்கு. இதுல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், எந்த ஒரு OTT டேப்ல HDR வீடியோ பாக்குறாகட்டும், தாறுமாறான கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. அருமையான டீப் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேல கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு தரமான டிஸ்பிளே இந்த வட்டம் Oppo Find 8Xல டிஸ்பிளே செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கணும் 215 கிராமும், திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 வருது. அது போக Oxygen OS 15. இங்க LPDDR5X RAM and UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், வேப்பர் கூலிங் சிஸ்டம், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் IP68 ரேட்டிங் உடையும் இந்த வட்டம் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5910 amps பேட்டரி வித் சிலிகான் கார்பனேட் பேட்டரி சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டூயல் ஸ்பிளிட் பேட்டரி, நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்காகனா இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஓவரால் இங்க பேட்டரி பேக்கப் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP ஒரு Sony ZR 808 LYT சீரிஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. வித் OIS சப்போர்ட் 1.6 அப்பச்சர்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஒரு 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் வித் 3Xம், அடுத்து இன்னொரு 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் வித் உங்களுக்கு 6X ஜூமிங் ஆப்ஷன்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இங்க 60X ஹையஸ்டா உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த 60X பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு சில இமேஜஸ் நல்லா கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சில கலர்ஸ் பூஸ்ட் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெண்டு சென்சார்லுமே உங்களுக்கு ஒரு OIS சப்போர்ட்டோட வருதுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஒரு சாம்சங் சென்சார் 50 MP அல்ட்ரா வைட் சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP இது ஒரு சாம்சங் சென்சார்னே சொல்லலாம். அண்ட் இங்க ஹையஸ்டா 4K 60 frames வித் AIS சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும். அண்ட் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ், டூயல் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு ஒரு சில சாஃப்ட் லைட்ஸ் மூலமா நிறைய ஒரு எஃபெக்ட் மூலமா நம்மளால இமேஜ் எடுக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு இதுல கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 3X ஆப்டிகல் ஜூமும் அண்ட் 6X ஆப்டிகல் ஜூமும் அருமையா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்லும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இங்க சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எப்பயும் போல அந்த ஆப்ஜெக்ட் அரைஸ் அண்ட் ஒரு விண்டோல வச்சு நம்ம ஒரு போட்டோ எடுக்கும்போது அந்த விண்டோல உள்ள அந்த நாய்ஸஸ் அண்ட் ஒரு சில இது மாதிரி விஷயங்கள் நம்ம இதுல பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான, நல்ல கிளாரிட்டியான, நல்ல ஒரு ஜூமிங் எஃபெக்டோடையும், நல்ல ஒரு அவுட்புட்டோடையும், நல்ல ஒரு டீடைலிங் எஃபெக்டோடையும் இந்த வட்டம் Oppo Find 8X Proல கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் கடைசி இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் MediaTek Dimensity இந்த வருஷத்துக்குரிய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் 9400 ஒரு 3nm மார்க்கெட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 4.32 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டுங்க. இதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தரமான GPU எடுத்து வந்திருக்காங்க, G925 Immortal. ஓவரால் தட் இந்த சிப்செட்டை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். சோ அது போக இந்த போன்ல குயிக் பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேமிங் விளையாடும் போது நம்மளுக்கு டிஃபால்ட்டா அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால அந்த பிரச்சனை இந்த போன்ல இல்லனே சொல்லலாம். ஓவரால் இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, நல்ல ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே எல்லாம் இருக்கிறதுனால ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். அசால்ட்டா எல்லா கேமும் ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ் ஆகட்டும், இந்த டூயல் ஸ்பிளிட் ஸ்கிரீன் வச்சு யூஸ் பண்றதுக்கு சோ எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா, செம்ம ஃப்ளூயன்ட்டா இந்த போனை இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் OS 15 இந்த வட்டம் இந்த 14க்கு இன்னொரு அப்கிரேடா 15ஓட எடுத்து வந்திருக்காங்க. Android 15ஓடையும் வருது. சோ Android 15 நல்ல ஃப்ளூயன்ட்டா இருக்கு. அதுக்கு இந்த கலர் OSம் சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதெல்லாம் காட்டிலும் இந்த சிப்செட்டும் இந்த கலர் OSம் கம்பைன் ஆகும்போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறான ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. நிஜமே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இங்க நல்லாவே ஆப்டிமைஸோட இந்த வட்டம் Oppo இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo Find X8 Pro இந்த Find X8 பொறுத்தளவு ரெண்டு மொபைல் வரப்போகுது இந்தியன் ரீஜன்ல, X80 X8 Pro. இந்த X8 Pro நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு இந்த ஸ்லைடர் அடாப்டர் கீ அண்ட் உங்களுக்கு டிசைன்ல திக்னஸ் குறைச்சிருக்கு, அந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் லென்ஸ்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க டிசைனை பொறுத்தளவு. அண்ட் அந்த குவிக் பட்டன் ஃபார் கேமராக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்கு, ஐபி ரேட்டிங் இருக்கு, நல்ல ஒரு மேக்ஸிமான பேட்டரி, ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த போன்ல மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் மாதிரியும் உங்களுக்கு செப்பரேட்டா பவர் பேங்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அது போக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்ல ஒரு 3x டெலஃபோக்கஸ் லென்ஸும் அண்ட் 6x கொண்டு வந்திருக்காங்க. ஹையஸ்டா 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. 3 சோனி சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு இவங்க கொண்டு வர பிரைசிங் பாத்தீங்கன்னா 5299 பிரைசிங் பண்ணிருக்காங்க குளோபல்ல. இந்தியன் ரீஜன்ல வரும்போது இந்த பிரைசிங்கை காட்டிலும் உங்களுக்கு ஒரு 5 to 10% உங்களுக்கு கூடுதலா தான் இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் இந்தியன் ரீஜன் லான்ச் ஆன இதோட பிரைசிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வரேன். நம்மளோட சோஷியல் மீடியா எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். சோ தட் நம்மளோட ரிவ்யூ அந்த கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து 50% டிஸ்கவுண்ட்ல சேல்ஸ் பண்ண போறோம். சோ அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். சோ வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப் அண்ட் எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அருமையான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Find 8X Pro இந்த மொபைலுக்கு பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.